உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எதெல்லாம் ராசியான விஷயங்கள், எதெல்லாம் வீட்டில் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்களைப் போலவே கும்பராசிக்காரர்களும் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்க. ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்கன்னா என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குரு தான் ஃபினான்சியர். 2 கூடிய குரு தான் ஃபினான்சியர். குரு பத்திரமாக பார்த்துப்பார் இவங்களை. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னா. இப்போ 2 கூடையவனாக குரு இருப்பதால் படிப்பு நல்லா வரும். கும்பராசிக்காரங்க பொதுவாக பாருங்கள், நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. படிப்பில் தீவிர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கலைஞர்களாக இருப்பார்கள், கவிதாயினாக இருப்பார்கள், நிறைய கவிதை எழுதுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டு. காரணம் 2 கூடையவன் குரு. குருவே 2 கூடையவனாக இருப்பதால் தங்கம் செய்யும் வேலை, தங்கம் வச்சு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இதெல்லாம் கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. தங்கத்துக்கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படியே. ஸோ அடுத்து இந்த 2 கூடையவன் மட்டுமல்ல, 5 கூடைய புதனும் இவர்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதால் மருத்துவம், கிளினிக்கு, ஃபார்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க அத்தனை பேரும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசி. அப்போ பச்சை கலர், புதன்னா பச்சை கலர். பச்சை கலர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் 5 இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க் சப்ளை பண்ணுறது, க்ளவுஸ் சப்ளை பண்ணுறது இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை. கும்பராசிக்காரர்களுக்கு செட்டே ஆகாதது 6 கூடைய சந்திரன். சந்திரன் 6 கூடையவன் என்பதால் உங்களுக்கு வந்து தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், உணவுப் பொருள், சாப்பாட்டு கடை இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி 5 கூடையவன் புதன் என்பதால் புதனுடைய எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். வியாபாரம், ரியல் எஸ்டேட்டு, இந்த புதன்னா வந்து மீடியேஷன் ஜாபு. ஒரு பொருள் ஒருத்தர் வச்சுருக்காங்க, ஒருத்தர் வாங்குறாங்க, 2 பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட்டராக செயல்படுவீங்க. மீடியேட்டராக செயல்பட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் அவங்களுக்கு விற்று தருவீங்க. அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 7 கூடியவராக சூரிய பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் 7 கூடியவராக இருப்பதால் வெப்பம் சம்மந்தப்பட்ட கண்ட்ரீஸில் உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். வெப்பம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறாங்க சார், நல்லா தான் சார் வந்து துபாய்க்கு கூப்பிட்டு வந்தாங்க சார். ஒரு காலம் அதெல்லாம் துபாய்க்கு ஆள் எடுக்கிற காலம் 1993. அதிகபட்சம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் என்னன்னே தெரியாது. அதிகபட்சம் 1993 துபாய் போகிறது. யாராக இருந்தாலும் துபாய் போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் நிறைய பேர் இங்கேருந்து ஏமாற்றி கூப்பிட்டு போய் ஒட்டகம் வைக்க விட்டாங்க பாலைவனத்தில். ஐயா, என்ன பாலைவனத்தில் தான் ஏன் நான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த 7ஆம் இடத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கும் பொழுது வெப்பம் சம்மந்தப்பட்ட நாடுகளில் வேலை கிடைக்கும். சமீபத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தட்ட, அமெரிக்காக்காரர் ஒருத்தட்ட பேசியிருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அமெரிக்காவில் ஒரு சட்டன் இடம் சொன்னார், வெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இடம். சம்மர்லாம் உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கீங்க, சம்மரில் ஜில்லுன்னு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்மர் இந்தியா மாதிரி தான் இங்கே இருக்கும்னாரு. ஸோ நிறைய இடங்களில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் வரோம். சில பேர் ஃபாரினே போனாலும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா வாரம் மலேசியா போகிறேன், அங்கே போகும்போதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது. ஸோ சில பேருக்கு தான் ஜில் கண்ட்ரிஸில் யோகங்கள்லாம். நீங்கள் ஹாட் கண்ட்ரி யோகம் உடையவர், அதனால் உங்களுக்கு அது மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10 கூடையவராக செவ்வாய் பகவான் இருப்பதால் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா தங்கமே தங்கமாக வரும். லேண்டு வாங்கிறது, லேண்டு விற்கிறது, லே அவுட்டு போட்டு ஒரு பெரிய இடம் துண்டு துண்டாக லே அவுட்டு போட்டு விற்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. ஆயுதங்கள் விற்கிறது நல்ல வேலை. இந்த ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த பல் பிடுங்கிற கருவி, பல் க்ளீன் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டு கருவி, இதெல்லாம் உங்களுக்கு வரும். கும்பராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானுடைய எல்லா சிறப்பும் நீங்கள் பண்ணவே கூடாது.
கார் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் கார் வாங்கக்கூடாது. அதாவது ட்ராவல்ஸ் மாதிரி வைக்கக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ட்ராவல்ஸ் வச்சாலும் அது மகிழ்வுந்தான் இருக்கக்கூடாது. ஆட்டோ, இந்த வண்டி, லோடு வண்டி, கனரக வாகனங்கள் அதெல்லாம் பண்ணலாம். சொகுசு காரு, விஐபி காரு நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ முடி கட்டிங் பண்ணுறேன் சார், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன் சார், இந்த மாதிரிலாம். என் ஒய்ஃப் இங்கே தான் சார் விட்டேன், எங்கே போனான்னு தெரில, இவங்க தாங்க உங்கள் ஒய்ஃபு. அப்படியா? இவன் அப்புறமா மூஞ்சி பார்த்தா தான் தெரியும், கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்கள் நான் என்று தினமும் பார்க்கும் கண்கள், ஏன்டா அப்படி ஆக்கி விட்டீங்க? கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் கடைன்னு ஒரு கடை இருக்குது, அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டிங்கன்னா ஆள் அடையாளம் தெரியாமல் மாற்றி விட்ருவாங்க. வேறு நிறைய கடை இருக்குது, நம்மளை வச்சு தான் அவங்க ஸ்ட்ரைட்டனிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வராது, உங்களுக்கு வராது கோபால், விட்டுருங்க, உங்களுக்கு அது வராது. ஸோ அப்போது இந்த நாளுக்குடையவர் சுக்கிரனாக இருக்கும் பொழுது இந்த ஃபேஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது, என்ன ட்ரை பண்ணாலும் வராது. ஸோ அதனால் வரது கூடியது பேச்சு தான். கும்பராசிக்காரங்கள் வாயை வச்சு இப்படி பேசி பொழைச்சிக்கலாம், இது மட்டும் நடக்கும். 2 கூடிய குரு என்பதால் யாருக்காவது ஏதாவது வித்தை சொல்லி பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ராசியான நம்பர் 3, ராசியான நம்பர் 5, ராசியான நம்பர் 9, ராசியே இல்லாத நம்பர் 6. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் குபேரனாவீர்கள். இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். மற்ற தொழிலில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.